ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல எது வசூல் சாதனை பெற்றிருக்கு, அதுல யாரோட நடிப்பு மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெற்றிருக்குன்னா, டியூட் திரைப்படம் தீபாவளியொட்டி அக்டோபர் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. அதே டேட்ல பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் சாரோட பைசன் படமும், அதுக்கப்புறம் அறிமுக இயக்குனர் சண்முகம் முத்துசாமி அவர்கள் இயக்கிய டீசல் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல முக்கியமா பார்க்கணும்னா மாரி செல்வராஜ் சாரோட படமும் டியூட் படமும் ஒரு கடும் போற்றிய சந்திச்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படத்துலயும் டாப்பா டியூட் படம் பார்க்கப்படுது. செகண்ட் பிளேஸ்ல பைசன், தேர்ட் பிளேஸ்ல டீசல் படம் வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த தீபாவளி பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு சரவெடி தீபாவளியா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்தியாவிலேயும் ஹீரோவா நடிச்சு, அதுவும் அவர் நடிச்ச 3 படமே 100 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. இந்த பெருமையும் பிரதீப் ரங்கநாதன் தான் சேர்ந்திருக்கு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமால மட்டும் இல்லாம இந்தியன் சினிமாலையும் பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து அவர் பண்ற படங்கள் இதே மாதிரி ஒரு அங்கீகாரம் பெறுமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பிரதீப் ரங்கநாதனுக்கும் சரி, விக்ரம் த்ருவுக்கும் சரி ஒரு நல்ல வெற்றிகரமான தீபாவளியா அமைஞ்சிருக்கு. இதுல என்ன சின்ன வருத்தம்னா, ஹரிஷ் கல்யாணுக்கு இது கொஞ்சம் தோல்வியை தழுவின மாதிரி இருந்தாலும் அவரோட அடுத்த படங்கள் வெற்றியை தருமா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.